Hi students, இந்த வீடியோவில் நம்ம 12th standard computer science chapter 7 python functionsல இருக்கிற ஃபங்க்ஷன்னா என்ன, ஓகே பைத்தான் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபங்க்ஷன்னா என்ன, ஃபங்க்ஷனில் இருக்கிற பேசிக் 2 டைப்ஸ். ஓகே, ஆக்சுவலாக ஃபங்க்ஷனில் 4 டைப்ஸ் இருக்கும் உங்கள் புக்கில். யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், ரிகர்சிவ் ஃபங்க்ஷன், லாம்டா ஃபங்க்ஷன், 4 ஃபங்க்ஷன் இருக்கும். ஓகே, இங்கே நம்ம பார்க்க போகிறது வந்து பேசிக்கான 2 ஃபங்க்ஷன்ஸ் தான். இந்த 2 தெரிஞ்சால் தான் மீதி இருக்கிற ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்றத நம்மளால் புரிஞ்சிக்க முடியும். 4த்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் கவர் பண்ண முடியாது. அதனால் நான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேசிக்ஸை மட்டும் கவர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஃபங்க்ஷன்ஸ்னால் என்ன அப்படின்னா, functions are named block of code that is designed to do one specific job. ஓகே, ஸோ இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபங்க்ஷன் அப்படின்றது என்னென்னா, நீங்கள் ஒரு கோடிங் எழுத போகிறீங்க, அந்த கோடிங்க்கு நீங்களாக ஒரு பேர் வைக்க போகிறீங்க. ஓகே, அந்த கோடிங் ஏதோ ஒரு வேலையை வந்து பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற ஒரு வேலையை வந்து பார்த்தோன்னா அது உங்களுக்கு செஞ்சு கொடுக்குது. ஓகே, இது பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷன்னா என்னென்னா, ஒரு ப்ரோக்ராம் எழுதுறீங்க. ஓகே, அது நீங்கள் டிஃபைன் பண்ணுற ப்ரோக்ராம் தான், நீங்கள் எழுதுகிற ப்ரோக்ராம் தான், உங்களோட ஓன் கோட். ஓகே, அதனால் நீங்கள் அதுக்கு ஒரு பேர் கொடுக்குறீங்க. ஓகே, ஸோ அந்த ஃபங்க்ஷன் என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் சொல்கிற வேலையை செய்ய போகுது. ஓகே, இது பேர் தான் ஃபங்க்ஷன்ஸ். ஃபங்க்ஷனை நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி 2 டைப், பேசிக் 2 டைப்ஸு. ஓகே, அதனால தான் இங்கே பேசிக்னு எழுதியிருக்கேன். ஓகே, யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன். அது என்ன யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன், பில்டின் ஃபங்க்ஷன், இது ரெண்டுத்துக்கும் சிம்பிளாக ஒரு எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா? ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரியாணி சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருதுன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். பிரியாணி சாப்பிடணும்னு ஆசை வருது. 2 வழி இருக்குது. ஒன்று, நீங்களாக செஞ்சு சாப்பிடணும். ஓகே, அப்படி இல்லையா கடையில் கொடுத்து வாங்கி சாப்பிடணும், கடையில் காசு கொடுத்து வாங்கி சாப்பிடணும். ஓகே, 2 வழி தானே இருக்குது. ஓகே, ஸோ இதில் கடையில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்காக யாரோ ஒருத்தவங்க செஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் ஒன்றும் அதை செய்ய போகிறது கிடையாது. ஓகே, யாரோ ஒருத்தவங்க வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சு வச்சுருக்காங்க, நீங்கள் பேரை சொல்லிவிட்டு காசை கொடுத்து அந்த பிரியாணியை வாங்கி சாப்பிட்றீங்க. இதுக்கு பேர் பில்டின் ஃபங்க்ஷன். ஓகே, பில்டின் ஃபங்க்ஷன்னா யாரோ உங்களுக்காக செஞ்சு வச்சுருப்பாங்க, ஜஸ்ட்டு பேரை மட்டும் சொல்லி காசு கொடுத்து வாங்கி சாப்பிட்றீங்க. ஓகே, அதுவே உங்களுக்கு டைம் இருக்குது, ஆனால் உங்களோட வேர்ஷனில், ஓகே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களோட வேர்ஷனில், ஓகே நீங்கள் அந்த பிரியாணியை செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, தட் இஸ் கால்ட் அஸ் அ யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். ஓகே, இப்போ நீங்கள் தான் யூசர், உங்களோட வேர்ஷனில் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி அதில் என்னென்னலாம் போடணுமோ அதெல்லாம் போட்டு நீங்கள் செஞ்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா அதுக்கு ஒரு பேர் வச்சுருப்பீங்க. ஓகே, நீங்களாக ஒரு பேர் வைப்பீங்க. ஓகே, ஸோ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அது இருக்கும். that is called as a user defined function. ஓகே, ஸோ இது உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, யூசர் டிஃபைன்ட் ஃபங்க்ஷன் என்னென்னு பார்க்க போகிறோம். யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன்னா a function defined by the user themselves. ஓகே, ஒரு ஃபங்க்ஷனை யூசரே டிஃபைன் பண்ணுறாங்க, அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி டிஃபைன் பண்ணுறாங்க அப்படின்னா அது பேர் தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். இதோட சின்டாக்ஸ் பாருங்கள். டெஃப்னு ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணணும். ஓகே, அப்புறம் ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் கொடுக்க போகிற பேர், நீங்கள் உங்களுக்கு என்ன பேர் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கலாம். கொடுத்துட்டு அதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, என்னென்ன வேரியபிள்ஸ் யூஸ் பண்ண போகிறீங்க, பேராமீட்டர் 1 பேராமீட்டர் 2 எத்தனை வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, கடைசியாக வந்து பார்த்தா கோலன்னு ஒரு சிம்பிள் வரணும். ஓகே, அதுக்கப்புறம் அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் என்ன ப்ரோக்ராம் எழுத போகிறீங்க என்ன வேணால் எழுதிக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட். ஓகே, இந்த ரிட்டர்ன்றது ஆப்ஷனல் தான், உங்களுக்கு வேணும்னா யூஸ் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஓகே, இப்போது இந்த யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் வச்சு ஒரு ப்ரோக்ராம் எழுதி காமிக்கிறேன். ஓகே, இட்ஸ் வெரி வெரி சிம்பிள், உங்களுக்கு ஈஸியாக புரியும். நான் என்ன சொன்னேன், சின்டாக்ஸ் வச்சு எழுதலாம் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஃப்னு ஒரு கீவேர்டு வேணும். நான் இங்கே என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெஃப்னு ஒரு கீவேர்டு கொடுத்துட்டேன். அதுக்கப்புறம் நான் இங்கே என்ன பண்ண போகிறேன்னா அடிஷன் பண்ண போகிறேன். அடிஷன்றது நான் பண்ண போகிறது, அதனால் நானாக ஒரு பேர் கொடுத்துக்கிறேன். ஓகே, ஆடுன்னு கொடுத்துக்கிறேன். இது நான் கொடுக்குற பேர். ஓகே, யூசர் டிஃபைன் பண்ணேன். நான் யூசர்னால் நான் டிஃபைன் பண்ணுற பேர் ஆடு. ஓகே, எத்தனை நம்பர் வச்சு ஆட் பண்ண போகிறேன், நான் வந்து 2 நம்பர் வச்சு ஆட் பண்ண போகிறேன். ஓகே, அதனால் ஃபங்க்ஷன் நான் எப்பவுமே வந்து பார்த்தா பேருக்கு பக்கத்தில் ஒரு பேரந்தசிஸ் வரும். ஓகே, பேரந்தசிஸ்னால் ஒரு ஓப்பனிங் ஒரு க்ளோசிங். ஸோ க்ளோசிங் வந்து கொடுக்கறதுக்கு முன்னாடி நான் என்னென்ன பேராமீட்டர் சொல்லிடுறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா ஏபி 2 பேராமீட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏ கமா பி க்ளோஸ் பண்ணிக்கிறேன், பேரந்தசிஸை க்ளோஸ் பண்ணிக்கிறேன், ஓப்பன் பேரந்தஸ் க்ளோஸு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கோலன் இருக்குல்ல, அந்த கோலனை வச்சிடுறேன். ஓகே, இதெல்லாம் போடக்கூடாது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சின்டாக்ஸில் கொடுத்துருக்கிறது, இதுலேருந்து இது வரல அப்படின்றது இதெல்லாம் நீங்கள் எழுதக்கூடாது. ஓகேவா? ஸோ ஃபங்க்ஷன் பேர் ஒரு கீவேர்ட் கொடுத்துட்டேன், ஃபங்க்ஷனுக்கு பேர் கொடுத்துட்டேன், என்னென்ன பேராமீட்டர்ஸ் யூஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிட்டேன். இங்கே என்ன பண்ண போகிறேன், பிளாக் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்லாம் பெருசாக எழுத போகிறது கிடையாது, ஒரே ஒரு ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் மட்டும் கொடுத்துக்க போகிறேன். ரிட்டன் இதுக்குள்ளே இருக்கிறதுனால கொஞ்சம் தள்ளி எழுதணும். ரிட்டன், இந்த ரிட்டன்லேயே மேனிப்புலேஷன் பண்ணிடுறேன். ஓகே, என்ன பண்ணுறேன் அப்படின்னா a + b அப்படின்னு மேனிப்புலேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ இதான் ஃபங்க்ஷன். இது பேர் ஃபங்க்ஷனு. ஆனால் இந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் ஆகாது. ஏன் ஒர்க் ஆகாது அப்படின்னா, இப்படி ஒரு ஃபங்க்ஷன் எழுதி வச்சுட்டு நீங்கள் அந்த ஃபங்க்ஷன் பேரை வச்சு கால் பண்ணணும்.
ஓகே, கால் பண்ணால் மட்டும்தான் அந்த ஃபங்க்ஷன் ஒர்க் ஆகும். ஓகே, அப்போ எப்படி கால் பண்ணுறது? நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த டெஃப்க்கு நேராக, ஓகே, இந்த டெஃப்க்கு நேராக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் எழுதுகிறேன். எழுதிட்டு இந்த ஃபங்க்ஷன் பேர் என்ன? ஆட் கொடுத்துட்டேன். ஓகே, அதுக்கப்புறம் 2 பேராமீட்டர் இருக்கு இல்லையா, ஏ பின்னு சொல்லிட்டு, இது ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்தோன்னா நம்பர் பாஸ் பண்ணணும். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2,1 அப்படின்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, 2,1ன்னு பாஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ கொடுத்துட்டு இங்கே ஒரு ப்ராக்கெட் ஓப்பன் பண்ணியிருக்கல, அந்த ப்ராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிறேன். இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆடுன்ற பேரில் இந்த ஏதாவது ஃபங்க்ஷன் இருக்கான்னு போய் பார்க்கும். ஆமாம் இருக்குது. இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏபின்னு இருக்குது. இங்கே என்ன இருக்குது? 2வும் 1ம் இருக்குது இல்லைங்களா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 2 வந்து இந்த ஏக்கு போகும். அப்போ ஏவோட வேல்யூ என்ன? 2. ஓகே, இந்த 1 வந்து எங்கே போகும்னா பியோட வேல்யூக்கு வரும். பியோட வேல்யூ 1. ஓகே, அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஏ ப்ளஸ் பி ஆட் பண்ணுங்கள். 2 + 1 என்னது? 3. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கே என்ன பிரிண்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டாக 3ன்னு பிரிண்ட் ஆகும். அவுட்புட்டு 3ன்னு பிரிண்ட் ஆகும். ஓகே, ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அப்போ இந்த 2 லைன் தான் வந்து உங்களோட ஃபங்க்ஷனோட பேர், உங்கள் ஃபங்க்ஷனோட பிளாக்கு. ஓகே, அந்த ஃபங்க்ஷனை நீங்கள் கால் பண்ணணும். எப்படி கால் பண்ணுவீங்க? அந்த ஃபங்க்ஷனோட பேரை வச்சு கால் பண்ணணும். அதில் எத்தனை பேராமீட்டர்ஸ் இருக்கோ அதுக்கு நீங்கள் நம்பரோ ஏதோ சம்திங் பாஸ் பண்ணணும். ஓகே, பாஸ் பண்ணி அந்த ஃபங்க்ஷனை கால் பண்ணிங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ சம் வேல்யூஸை ரிட்டர்ன் பண்ணும். அது உங்களுக்கு அவுட்புட்டாக கிடைக்கும். ஸோ இது பேர் தான் யூசர் டிஃபைன்டு ஃபங்க்ஷன். அதுவே பில்ட்-இன் ஃபங்க்ஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a function which is built in within Python. நீங்கள் ஒன்றும் ஃபங்க்ஷன் எழுத போகிறதில்ல, ஃபங்க்ஷன் பிளாக்கை நீங்கள் எழுத போகிறதில்ல. ஃபங்க்ஷன் பிளாக்கை ஆல்ரெடி யாரோ ஒருத்தவங்க எழுதி வச்சுருக்காங்க, ஜஸ்ட்டு பேரை மட்டும் யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு ப்ரோக்ராம் எழுதி காமிக்கிறேன். இதுக்கு சின்டாக்ஸ் தான் பெருசாக கிடையாது, ஏன்னா நீங்கள் தான் ஃபங்க்ஷன் எழுத போகிறது கிடையாது. ஓகே, ஃபங்க்ஷன் ஆல்ரெடி எழுதி வச்சுருக்காங்க, வெறும் பேரை மட்டும் தான் எடுத்து யூஸ் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதுக்கு எப்படி எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு இதுக்கு நான் ஸ்கொயர் ரூட்ன்ற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறேன். ஸ்கொயர் ரூட் இஸ் அ பில்ட்-இன் ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அது எந்த ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது அப்படின்னா மேத்ன்ற லைப்ரரி ஃபங்க்ஷனுக்குள்ளே இருக்குது. ஓகே, அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு லைப்ரரி ஃபங்க்ஷன் பேரை வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இம்போர்ட் பண்ணிக்கணும். இம்போர்ட் அந்த லைப்ரரி ஃபங்க்ஷன் பேர் என்னென்னா மேத், இம்போர்ட் மேத். ஓகே, அவ்வளோதான். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு வேரியபிள் கொடுத்துக்கிறீங்க. நான் ஏன்னு ஒரு வேரியபிள் கொடுத்துட்டு அதில் 25ன்னு கொடுக்குறேன். ஓகே, கொடுத்துட்டு இப்போது பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்குள்ளே அந்த ஸ்கொயர் ரூட்டை கால் பண்ண போகிறேன். ஆனால் அந்த ஸ்கொயர் ரூட் ஃபங்க்ஷன் எது உள்ளே இருக்குன்னா மேத் உள்ளே இருக்குது. அப்போ எப்படி எழுதணும்னா மேத் டாட் எஸ்கியூஆர்டி ஆஃப் ஏ அப்படின்னு எழுதணும். சரி, இதுக்கு என்ன அவுட்புட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏல என்ன இருக்குது? 25. 25ஓட ஸ்கொயர் ரூட் என்ன? 5. அப்போ அவுட்புட் வந்து உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 5ன்னு கிடைக்கும். ஓகே, திஸ் இஸ் அ வெரி வெரி சிம்பிள் ப்ரோக்ராம். நான் கொடுக்குற ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் பி வெரி வெரி ஈஸி. ஓகே, 2 லைன் 3 லைன் 10 லைனுக்கு உள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரோக்ராம்ஸுமே இருக்கும். ஓகே, வெரி வெரி சிம்பிள் ப்ரோக்ராம், ஈஸி டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இந்த மாதிரி சிம்பிளான ப்ரோக்ராமை நீங்கள் எழுதி ப்ராக்டிஸ் பண்ணால் பைத்தான்றது உங்களுக்கு ஒரு காம்ப்ளிகேட்டடான ப்ரோக்ராமாக தெரியவே தெரியாது. ஸோ ஐ திங்க் உங்களுக்கு இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் அண்ட் யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன் நல்லா புரிஞ்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஸோ என்னோட வீடியோ வந்து புரிஞ்சிருச்சு அப்படின்னு இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் ப்ரெஸ் த பெல் ஐக்கான் ஃபார் கெட்டிங் த நோட்டிஃபிகேஷன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.